புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பலத்தின் மேல் பலம் என்கிற நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்போதுமே நான் பிரசங்கம் முடிந்து அந்த காரியம் சொல்வது உண்டு. இப்போது முன்கூட்டி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் சொன்னால் திரையில் காட்டப்படுற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒருவேளை அந்த எண் மூலிமா தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் கீழே வாட்ஸ்அப் எண் இருக்குது, அது மூலியமாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் சொன்னால் உங்கள் ஜெப குறிப்புகளை அந்த வாட்ஸ்அப் எண் மூலியமாக நீங்கள் தெரியப்படுத்துங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். அடுத்தபடியாக இமெயில் அட்ரஸ் இருக்குது, அதிலும் கூட உங்களுடைய காரியங்களை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்துக்காக நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் திரையில் காட்டப்படுகிற அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கலாம். நீங்கள் ஒரு மாதத்துக்கு நான் தாங்குகிறேன், அல்லது ஒரு வாரத்துக்கு இந்த ஊழியத்துக்கு நான் தாங்குகிறேன், அல்லது ஒரு வருடத்துக்கு இந்த ஊழியத்துக்கு நான் தாங்குகிறேன் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் நீங்கள் உதவி செய்ய தாராளமாக நீங்கள் முன் வரலாம். நீங்கள் கொடுக்குற காணிக்கை இந்த கர்த்தருடைய வார்த்தை உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்கு நாங்கள் அறிவித்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய காணிக்கை முழுக்க முழுக்க அதுக்கு தான் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் வர நாட்களில் அநேக இடங்களில் இந்த வார்த்தை போய் சேர வேண்டும் சொல்லி நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். எப்படியாவது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பணம் போய் ஊழியம் செய்ய வேண்டும். அதை காணிக்கையில் தாங்குங்கள், கர்த்தர் நாமத்தை உயர்த்துங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போது கர்த்தருடைய வார்த்தை கவனிப்போம். இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு என்ன தெரியுங்களா? செய்தியின் தலைப்பு என்ன தெரியுங்களா? கர்த்தரே உன் நம்பிக்கை. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை தான் நீங்கள் நம்பிக்கையாக வைக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் நம்ம யாரும் நம்ப முடியல. யாரு மேலாவது நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கை கடைசியில் நமக்கு ஒரு ஏமாற்றத்தை கொண்டு வந்து விடுகிறது. சில வருஷங்களுக்கு முன்பாக எங்களுடைய திருச்சபையில் ஒரு வாலிப பெண் இருந்தது. அந்த வாலிப பெண் எங்களுக்கு எல்லாவற்றும் உதவியாக இருந்தது. எல்லாவற்றும் உதவி செய்யும், ஓடி வந்து செய்யும், சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும். அப்போ அந்த வாலிப பெண்ணை நாங்கள் யோசிப்போம், இது போல் ஒரு 10 பெண்கள் இருந்தால் நம்ம ஊழியத்துக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைத்தோம். பாருங்கள், அப்படி இருக்க என் நம்பிக்கை அந்த பெண் மேலே வைக்க ஆரம்பித்தேன். இந்த பிள்ளை நல்ல வேலை செய்கிறாளே, நல்ல ஊழியம் செய்கிறாளே என்று சொல்லி. ஒரு ஆம்பளை பிள்ளை போல் நல்ல ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பெண். ஆனால் கடைசியில் அந்த மகடு சுயரூபம் வேறு விதமாக மாறி உலகத்தின் வழியில் போய் பெண்பை இப்போது கர்த்தரை பிடிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்பிக்கை வைத்ததுனால அந்த நம்பிக்கை வீணாய் போய்விட்டது. தப்பு அவங்க மேலே இல்லை, என் மேலே தான். ஏனென்றால் கர்த்தர் மேலே வைக்க வேண்டிய நம்பிக்கை நான் மனிதன் மேலே வைத்ததுனால ஏமாற்றம் அடைந்தேன். ஒருவேளை நீங்கள் மனிதர் மேல் நம்பிக்கை வைத்து நீங்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கீங்களா? சில பேர் பிள்ளை மேல் நம்பிக்கை வைப்பாங்க. என் பிள்ளை பெருசான என்னை காப்பாற்றும், என்னை கைவிடாது அப்படின்னு சொல்லி. கடைசியில் பார்த்தா பிள்ளை தாய் தகப்பனே கவனிக்காமல் போவது உண்டு. சிலர் என்னுடைய தம்பி காப்பாற்றுவான், அண்ணன் காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் ஏமாற்ற போய் முடிந்தது. சில பேர் மேல் நம்பிக்கை வைப்பாங்க, கடைசியில் ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. இன்றைக்கி நிறைய வாலிப ஆண் பிள்ளைங்க, வாலிப பெண் பிள்ளைங்க திடீரென்று ஒருவன் மேல் ஆசைப்பட்டு நம்பிக்கை வைக்கிறாங்க. நம்பிக்கை வீணாய் போய் விடுகிறது. திடீரென்று ஒரு வாலிப மகன் ஒரு பெண் ஆசை வைக்கிறான், திருமணம் செய்த வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று சொல்லி கடைசி ஏமாற்றம் அடைகிறது. இது ஏன் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, மனிதர்கள் மீது எந்த நம்பிக்கை வைத்தாலும் அது ஏமாற்றத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். ஏன்னா மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பது அவ்வளோ நமக்கு ஆபத்து. ஆனால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கை வைங்க. கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கை வைக்கும் போது அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். இப்போது கூட இந்த ஊழியத்துக்காக உதவி செய்யுங்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது கூட நான் சொன்னேன் என்பதற்காக அல்ல, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அதை செய்யுங்கள். அவரே உங்களுக்கு பலனை தருவார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாத. நான் அவருடைய வேலைக்காரன், வேறு ஒன்றும் இல்லை. நான் எந்த உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. நல்வழி காரியங்களும் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் உங்களுக்கு பலனளிக்கிறவர் அவர் ஒருவர்தான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். பாருங்க, ஒரு 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க
கவனிக்க போகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம், அதில் 3வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் மற்றும் 37 மற்றும் 34 நம்ம சில வார்த்தைகளை நம்ம கவனிக்க போகிறோம். அதில் 37ஆம் சங்கீதம் அதில் 3வது வசனம் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது, கர்த்தரை நம்பி நன்மை செய். அருமையான தேவப்பிள்ளைகளே, கர்த்தரை நம்பி எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது கர்த்தரை நம்பி தான் நம்ம செய்ய வேண்டும். பாருங்களேன், அதே சங்கீதம் 37:3 சொல்லப்படுது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். அருமையான பிள்ளைகளே, அப்போ நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நம்ம நன்மை செய்து தேசத்தில் குடியிருக்கணுமா? நம்ம இருக்கிற பகுதியில் இருக்கிற எல்லா இடத்துலையும் நம்ம நன்மை செய்யும் போது கர்த்தரை நம்பி தான் நம்ம நன்மை செய்யணும். ஒரு முறை நான் மருத்துவமனைக்கு போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். மழை பெய்யுது, கொண்டு போகலான்னு சொல்லி. அப்போ ஒரு அம்மா வந்தாங்க, ஐயா எனக்கு ஒரு 10 ரூபாய் வேணும், அந்த கொஞ்சம் தூரம் போனோம், என்னால் நடக்க முடியல, எனக்கு ஒரு 10 ரூபாய் கிடைக்குமா, சேர் ஆட்டில் போவேன். நான் அவங்கள உற்று பார்த்தேன். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கேட்கும் போது 10 ரூபா போதுமா அப்படின்னு நான் கேட்டேன். அவன் போதும் ஐயா அப்படின்னாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா உனக்கு காசு கொடுத்து ஓகே நீங்கள் போங்க, என்ன சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க என்னை உற்று பார்த்தாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஏன் நான் அப்படி செய்தேன்னு தெரியுங்களா? கர்த்தரை நம்பி செய்தேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாது. நானும் அது போல் திகைத்த நாட்கள்லாம் உண்டு. யாராவது வந்து கொடுக்க மாட்டேன், செய்ய மாட்டேன்னு சொல்லி. இப்போது நான் பெரிய பணக்காரனும் கிடையாது. எனக்கு இருக்கிறதுல நான் கொஞ்சம் கொடுக்குறேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்பி தேசத்தில் நம்ம நன்மை செய்யணுங்க. அது மாத்திரமல்ல, சத்தியத்தை நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால நீங்க எந்த நன்மை செய்தாலும் கர்த்தரை நம்பி செய்யுங்க, கர்த்தருக்காக செய்யுங்க. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். ஒருவேளை பகைவராக கூட இருப்பாங்க, எதிரியா கூட இருப்பாங்க, சத்ருவா கூட இருப்பாங்க. நன்மை செய்யுங்களேன். அவன் கஷ்டப்படும் போது நீ கர்த்தரை நம்பி செய்யுங்க. அவனை பழி வாங்க வேண்டாம். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். உன் சத்ரு பசியா இருந்தா அவனுக்கு ஆகாரம் கொடு எப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. தாகம் இருந்தா தண்ணீர் கொடுன்னு சொல்லியிருக்கிறாரு. இல்ல வியாதிப்பட்ட போய் பாருன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ சத்துரு பசியா இருந்தா கண்டிப்பா சத்துருக்கு ஆண்டவர் சொன்னான்னு அப்படின்னு சொல்லி செய்யக்கூடாது. மனிதாவென்ற முறையில நம்ம செய்வோம். தேவன் சொல்லியிருக்கிறார், அதற்காக நாம் அதை செய்வோம். அடுத்தபடியாக கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாரு. அருமையான தேவப்பிள்ளையில, நீங்க கர்த்தரை நம்பி நன்மை செய்யற நீங்க கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருங்க. நான் நன்மை செய்யறேன், கர்த்தரை ஆசீர்வதிப்பார் என்ற அந்த மனமகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில் இருக்குங்க. பாருங்க, 37ஆம் சங்கீதத்துல 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். கவனிங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவப்பிள்ளைகளே, நீங்க கர்த்தரிடத்தில் நீங்க எப்படி இருக்குன்னா மனமகிழ்ச்சியாய் நீங்க இருந்து நீங்க நன்மை செய்யும் போது ஆண்டு என்னெல்லாம் செய்ய வர பாருங்களேன். உன் வழியை கர்த்தருக்கு நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் தாங்க காரியத்தை வாய்க்க பண்றாரு. 4வது வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியா இருக்கும் போது இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார். சில பேர் நன்மை செய்து துக்கமா இருப்பாங்க, எப்ப பார்த்து துக்கமாவே இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் மகிழ்ச்சியார் என்று சொல்றாரு. நீங்க நடக்கிற காத்தை விட்டுருங்க, நன்மை செய்து சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு உங்க வேண்டுதலை எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணது மாத்திரமல்ல, உன்னுடைய நீதியை அவர் என்ன பண்றாராம், பட்ட பகலை போல என்ன செய்யறாராம், அவர் விளங்க பண்றாராம். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நீதியை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வாசிக்கும் போது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருக்கிறவங்களுக்கு அவங்க வேறு அருள் செய்வார். அதுக்கப்புறம் 5வது வசனத்துல வழியை வாய்க்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, 6வது வசனத்துல உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லைங்க, நீங்க கர்த்தரை நம்பி நன்மை செய்கிறபடினாலே அடுத்த காரியம் பாருங்க, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. இப்போ கர்த்தர் நீங்க நன்மை செய்யிட்டீங்க. யார் நம்பி நன்மை செய்தீங்க? கர்த்தர் நம்பி தான் செய்தீங்க. அப்ப என்ன பண்ணுங்க, நீங்க என்ன செய்யணும்னா அந்த வசனம் சொல்லுவது கர்த்தரை நோக்கி. சங்கீதம் 37:7 சொல்லப்படுது, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய
சித்தையுள்ளன் மேலும் தீவினை செய்கிறன் மேலும் எரிச்சல் ஆகாதே. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் எல்லாருக்கும் நன்மை தான் செய்கிறேன், ஆனால் மற்றவங்க நியாயமாக நடக்கலை, நீதியாக நடக்கலை, அவங்களாம் நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்து அவங்க மேலே எரிச்சல் ஆகாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு அப்படின்ட்டு அது கர்த்தரை நோக்கி அவருக்கு நீ காத்திரு. நீ காத்திருக்கும் போது உனக்கு வேண்டிய பலனை தேவன் நிச்சயமாக தருவார். ஒரு விவசாயி எப்படி தன் நிலத்தை உழுது அவன் விதைத்து அவன் பாதுகாத்து அது பலனுக்காக காத்திருக்கிறானோ, அதே போல நீங்க நன்மை செய்து நீங்க காத்திருங்க, அமர்ந்துருங்க. அப்படி இருக்கும்போது அவரே உங்க காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணுகிற தேவனாக அவர் இருக்கிறார். அடுத்தபடியாக பாருங்க, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள். கர்த்தநாம ஸ்தோத்திரம். அடுத்தபடியா பாருங்களேன், சங்கீதம் 37 34 வசனத்தை அதில் வாசிக்கும் சொல்லப்படுது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்போது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்ட போவதை நீ காண்பாய். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ நம்ம கர்த்தரை நம்பி நன்மை செய்து என்ன செய்யணுமா, நம்ம கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கணுமா. ஏன்னு சொன்னால் நம்ம நன்மை செய்துட்டு அவங்ககிட்ட பலன் கிடைக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்காம நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கணும். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார் என்ற நிலையில் இருக்கும் போது அங்கே சொல்லப்படுது, கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். கர்த்தருக்கு காத்திரு, அவருடைய வழியும் கைக்கொள். அவருடைய வழி எதுவோ அதன்படி நடு, அதன்படி செயல்படு, அதனை கைக்கொள். அது மாத்திரம் அப்படி செய்யும் போது அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பூமியை சுதந்திரித்துக் கொள்வதுன்னா, இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்தில் இருப்பாங்க, குடும்பத்தை அவங்க ஆளுகை செய்ய முடியாது. சொந்த பந்தத்தில் இருப்பாங்க, அந்த சொந்த பந்தம் மத்தியில் அவங்கள தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. அக்கம் பக்கம் மண்ணில் இருப்பாங்க, அவங்க மத்தியில் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. பாருங்க, ஆனால் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்ளும் போது சொல்லுது, அப்போது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அப்போ தேவ சமூகத்தில் காத்திருங்க, நன்மை செய்யுங்க. நன்மை செய்து உங்களுக்கு எந்த பலனிலும் நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் காத்திருங்க, அவருடைய வழியை கை கொள்ளுங்க. நிச்சயமாக கர்த்தர் உன்னை அப்பொழுது என்று சொல்லப்பட்ட வார்த்தை, அப்பொழுது பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கான ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்து அவர் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டது. எந்த குடும்பத்தில் நீ உயர்வில்லாமல் இருந்தியோ அங்க தேவன் உன்னை உயர்த்துவார். எந்த சொந்த பந்த ஜனங்கள் மத்தியில் உயர்வில்லாமல் இருந்தியோ அங்க தேவன் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில வேளை சில சொப்பனங்களை தேவன் எனக்கு கொடுப்பார். அந்த சொப்பனில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப நாட்களில் நாங்கள் சில இடங்கள் இருக்கும்போது கஷ்டப்பட்டோம், ரொம்பவும் கஷ்டப்பட்டோம். அந்த காரியங்கள் ஆண்டவர் இப்போ எனக்கு இந்த நாட்களில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் தூங்கும் போது சொப்பனத்தில் அப்போ ஏன் எனக்கு அடிக்கடி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீ எந்தெந்த இடத்துல நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அதே கஷ்டம் அதே தரித்திரம் அந்த ஜனங்கள் மத்தியில் இன்னமும் அவங்க செஞ்சுட்டு நீங்காமல் இருக்குது. அதை கடிந்து கொண்டு ஜெபம் பண்ணு சொன்னார். அப்போ நான் சொப்பனில் கண்டு அந்த இடத்துல பேர் சொல்லி, அந்த இடத்துல எனக்கு இருக்கிற தரித்திரத்து நாவியை அவமானத்து நாவி இயேசு நாம் கடிந்து துரத்துறேன், அந்த இடத்த விட்டு ஸ்தலத்தில் ஓடி போ அப்படின்னு சொல்லி துரத்தும் போது அந்த இடத்துல தேவன் எங்களை உயர்த்துகிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில இடத்துல சில வேலை நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க, தரித்திரப்பட்டிருப்பீங்க, பின்பு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஆனாலும் அங்கே இருக்க மக்கள், அங்கே இருக்க ஜனங்கள் சிந்தை அண்ணன் எப்படி இருக்கும், இவங்க இப்படி இருந்தாங்க இப்படி வாழ்ந்தான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மாதிரி கீழ்த்தரமாகவே உங்களை நினைச்சிருப்பாங்க. ஆனால் அந்த காரியத்தை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி முறியடிக்கும் போது அந்த தரித்திரத்தின் ஆவி, அந்த ஏழ்மைப்படுத்த அந்த காரியம் எல்லாம் அந்த இடத்தோடு நீங்குது, அவங்க சிந்திட்டு நீங்குது. அதே இடத்துல கர்த்தர் கொண்டு போய் உங்களை உயர்த்தி நீங்கள் கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவர் என்பதை காண்பிப்பார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, அதனால் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்து நன்மை செய்யுங்க. அப்படி செய்யும் போது பூமியை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவார், துன்மார்க்கரோ அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் உனக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து உன்னை ஏளனமா பேசி உனக்கு துரோகம் பண்ணி உன்னை ஏமாத்தி உனக்கு கிடைக்க வேண்டியதை அதை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி கிடைக்கக்கூடாது செய்தவர் அந்த துன்மார்க்கெல்லாம் அறுப்புண்டு போவதை உன் கண்களாலே காண்பாய். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீ அமைதியாயிரு. எனக்கு அடிக்கடி எனக்கு சத்துருக்கள் எதிரிகள் எழும்பி என்னை கோபப்படுத்தும் போது எனக்கு கோபம் ரொம்ப அதிகமாக வரும். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நீ அமைதியெல்லாம் இரு அப்படின்னு சொல்லும் போது அமைதியாக இருக்கும் போது தேவன் என்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதனால
அதனால இந்த செய்தியின் தலைப்பு கர்த்தரே உன் நம்பிக்கை. அவர் மேல் நம்பிக்கையா இருங்க, நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் அதிசயங்களும் செய்வார். இப்போது நான் உங்களுக்கு ஜெபிக்கிட்டோமா? கண்கள் மூடுங்க. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எசப்பா, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக ஸ்தோத்திர சுவாமி. கர்த்தாவே, வார்த்தை கேட்டுக்கொண்டுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசை மனம் இறங்கும் ஐயா. உம்முடைய பிள்ளைகளை தயவாய் கண்ணோக்கி பாரும் ஐயா. எசப்பா, உம்முடைய பிள்ளைகளை தேசத்துல உயர்த்துங்கப்பா, குடும்பத்துல உயர்த்துங்கப்பா, அக்கம் பக்கம் ஜனங்கள் மத்தியில உயர்த்துங்கப்பா, சொந்த பந்த ஜனங்கள் மத்தியில உயர்த்துங்கப்பா. உயர்வில்லையே எண்ணிக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துங்க ஏசப்பா. உம்மை நம்பி ஜெபிக்கிறேன், உம்மை நோக்கி வேதம் வாசிக்கிறேன், உம்மை நம்பி ஆராதனைக்கு வருகிறேன். உம்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகளை உயர்த்துங்க சுவாமி. ஏசப்பா, இவங்க செய்யற ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களை செய்து இந்த பிள்ளைகளை உயர்த்துங்க. உங்க வாழ்க்கையை உயர்த்துங்க, குடும்பத்தை உயர்த்துங்க, தொழிலை உயர்த்துங்க, வியாபாரத்தை உயர்த்துங்க, வருமானத்தை உயர்த்துங்க. ஏசப்பா, கிடைக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசு நாமத்தை கிடைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தை கேட்டீங்க. இந்த வார்த்தை மூலமா கர்த்தர் உங்களை தொட்டு இருப்ப சொன்னா இந்த வார்த்தை உங்க நண்பர்களுக்கும் உங்க உற்ற உறவினர்களுக்கும் மற்றும் அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இது ஒரு ஊழியமா கருதி செய்யுங்க. கர்த்தர் உங்களை திரளாய் ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் இந்த திட்டத்தில் இணைந்து ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் இன்னும் அநேகர். நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் இந்த திட்டத்தில் இணைய விரும்பினால் திரையில் காணும் அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொண்டு அத்துடன் உங்கள் ஜெப விண்ணப்பத்தையும் எழுதி அனுப்புங்கள். உங்களுக்காக தினந்தோறும் ஜெபிக்கக்கூடிய ஜெப குழுவினர் இருக்கிறார்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய பெனியல் கிறிஸ்து சபை ஊழியங்கள், நம்பர் 107, நேருஜி ஜோதி நகர், 2வது தெரு, ஐனாவரம், சென்னை 23. தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8056107262 மற்றும் 9551030155. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.